ஹாய் ஹலோ ஐ எம் டாக்டர் நாராயணசாமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு 12 சிம்டம்ஸு அண்ட் சைன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இந்த விட்டமின் குறைபாடாக இருக்கலாம் அப்படின்றது பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். என்னென்ன சிம்டம் இருந்துச்சுன்னா என்னென்ன விட்டமின் செக் பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அறிகுறி என்ன அப்படின்னா, ஹேர் ஃபால் ஹெவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து விட்டமின் டி செக் பண்ணி பார்க்குறது நல்லது. விட்டமின் B12 லோவாக இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால் வந்து ஹெவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் அறிகுறி என்ன அப்படின்னா, உங்களுக்கு மவுத்தில் வந்து மவுத் கார்னரில் வந்து அடிக்கடி வெடிப்பு புண்ணாகுது அப்படின்னா நீங்கள் வந்து முக்கியமாக விட்டமின் B12 அயனும் செக் பண்ணி பாருங்கள். விட்டமின் B12 குறைபாடுனாலையும் அந்த மவுத் கார்னரில் வந்து வெடிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேர்டு பார்த்தோன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்டு உங்களுக்கு இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்க யாருன்னா நெய்யில் பார்த்தோம்னா தெரியும், அந்த நெய்யில் வந்து ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஜிங்க் குறைபாடு இருந்தாலோ இல்லை வந்து கால்சியம் குறைபாடு இருந்தாலோ அந்த மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக லெக்ஸ்லாம் வந்து கிராம்ஸ் ஆகும், தசைப்பிடிப்பு இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மெக்னீஷியமோ இல்லை பொட்டாசியமோ குறைவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக கிராம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லுங்கள். ஃபிஃப்த்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா அடிப்படும் போது புண்ணு வந்து ரொம்ப ஸ்லோ ஹீலிங்காக இருக்குது அப்படின்னாலோ இல்லை வந்து உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்டமின் சி குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்லோ ஹீலிங்க்கு சோ மெனி காசஸ் இருக்குது. இப்போ சுகர் இருந்தாலோ புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறாது, சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் புண்ணு ஆறும். அது மாதிரி எவ்வளோ ரீசன் இருக்குது. இதுவும் ஒரு விட்டமின் சி குறைபாடுனாலே இந்த மாதிரி ஸ்லோ ஹீலிங் அண்டு ஸ்கின் க்ளோ வந்து இல்லாத இருக்கலாம். சிக்ஸ்த்து பார்த்தோன்னா, ஃப்ரீக்வெண்ட் மவுத் அல்சர், அடிக்கடி வந்து வாய் புண்ணாகுது, உதடு புண்ணாகுது அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அப்படி இருந்துச்சுன்னா ஃபோலிக் ஆசிடும் விட்டமின் B12 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விட்டமின் B12 குறைபாடுனாலும் இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக மவுத் அல்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவன்த்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் நகம்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப அடிக்கடி உடைஞ்சிது, பிரிட்டில் நெயில் அண்ட் வீக் நெயில்ஸ் இருந்தாலோ, உங்கள் முடி வந்து பிரேக் ஆகுது, அடிக்கடி வந்து கொட்டுது, அந்த மாதிரி இருந்தாலோ நீங்கள் வந்து பயோட்டின் இருக்கான்னு பயோட்டின் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி சைன்ஸ் இருக்கலாம். அதனால பயோட்டின் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எயித்து பார்த்தோம் அப்படின்னா, நைட் விஷன் வீக்காக இருந்தாலும், அதாவது மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க, அப்படி இருந்துச்சுன்னா விட்டமின் ஏ குறைபாடு இருந்துச்சுன்னா மாலைக்கண் நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நைன்த்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து ப்ரஷ் பண்ணும்போது பல்லுலேருந்து ரத்தம் வரும், அந்த மாதிரி இருந்தாலோ அந்த ப்ளீடிங் கம்ஸ் இருந்தாலே விட்டமின் சி குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டென்த்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு அடிக்கடி பாதங்கள்லாம் எரியுது அப்படின்னா அது விட்டமின் B12 குறைபாடாக கூட இருக்கலாம். இல்லை டயபெட்டிஸ் இருந்துச்சுன்னா டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரோபதின்னு இருக்கலாம். எவ்வளோ ரீசன் இருக்குது. அது என்னன்னு இந்த விட்டமின் B12 குறைபாடுனாலேயும் இந்த பாதங்கள் வந்து எரிச்சல் வரலாம். அதனால் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 11th முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னா, அடிக்கடி வந்து போன் பெயின் இருந்தாலோ வீக்னஸ் இருந்துச்சுனாலோ, இப்போ எதனா ஒரு பொருள் எடுக்கணும்னா ரொம்ப சோம்பேறிப்பட்டு எடுக்க மாட்டாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, ஃபெட்டிக்காக இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தாலோ அவங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ விட்டமின் டி வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 12th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, மூட் ஸ்விங்ஸ் அண்ட் டிப்ரெஷன். அதிகமாக வந்து கோவப்படுறது, சிரிக்கிறது, நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு கோவப்படுவாங்க, அந்த மாதிரி நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க திடீர்னு அழுவாங்க, காரணமே இல்லாத இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் இருந்தாலோ இல்லை அதிகமாக மன அழுத்தம் மனக்கவலை இருந்தாலோ அவங்களுக்கு வந்து முக்கியமாக விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அதாவது பியுடைய விட்டமின்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அண்ட் அது கூட விட்டமின் டியும் செக் பண்ணி பாருங்கள். இது குறைவாக இருந்தாலோ இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் மேலே சொன்ன சிம்டம்ஸ்லாம் எதனா இருந்துச்சுன்னா ஒரு ஜென்ரலான டயட்ஸ் சொல்கிறேன். இது என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பச்சையாக இருக்கிற காய்கறி பழங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். அதில் சீட்ஸு அண்டு வந்து நட்ஸு, பாதாம், பிஸ்தா, செவ்வாழைப்பழம் டெய்லியும் எடுத்துக்கலாம். அண்டு முக்கியமாக முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ வெஜிடபிள்ஸு அண்டு எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாமே எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 to 15 minutes காலைல வாக்கிங் போங்க, ஈவினிங்கும் வாக்கிங் போங்க. நெக்ஸ்ட்டு வந்து சன்லைட்டில் எக்ஸ்போசர் ஆகிற மாதிரி வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஜங்க் ஃபுட்ஸ்லாம் கட் பண்ணுங்கள், நேச்சுரலாக கிடைக்கிற ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் மேலே சொன்ன சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு சிவியராக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து செல்ஃபாகவே நீங்களாக வந்து ஏன்னா மெடிக்கேஷன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதனா விட்டமின் டெஃபிஷியன்சி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டயட் சார்ட்டோ இல்லை டயட் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? நான் மேலே சொன்ன பாடி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இக்னோர் பண்ணாதீங்க. முக்கியமாக என்ன குறைபாடு இருக்கோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி டயட் எடுக்கிறது நல்லது. நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷனை வந்து எடுத்துக்காதீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ண பார்க்குறேன். பாய்.